ரஜினி சார் கூட சேர்ந்து காம்பினேஷனில் ஒரு ஸ்டில் ஷூட் எடுத்தாங்க. ஆ. ஒரு ஃபேமிலியோட இருந்தது. அந்த ஸ்டில் ஷூட் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் ஒழிய, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஒரு பெரிய படம், நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்டு படம் தான் பண்ணியிருக்கோம். எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். ஒரு சின்ன பையன் தான். நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம். அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவன் சொன்னோன்னே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானில் டான்ஸ் ஆடிருப்பார். அவர் டான்ஸராக இருந்திருப்பார். ஓ. டயலாக் ரைட்டராக வந்து உங்களுக்கு தெரியும். ம். ப்ளஸ் வந்து ஆக்டிங் அது மாதிரி மல்டி டேலண்டடு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டு தெலுங்கு வந்து பண்ணிட்டேன். ம். தமிழ் தெலுங்கு பை லாங்குவேஜாக பண்ணியிருக்கேன். ம். ம். இன்னும் வெறுமனே ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் தெலுங்கு இப்போ மலையாளம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல நல்ல கேரக்டர், சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணுறோன்னு போகும்போது நம்மளால் முடியுன்றது ஒன்று இருக்குல்ல. ம். ம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம ஃபைட் பண்ணியிருக்கல அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ம். ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நம்மளை நம்பி ஃபைட்டை கொடுத்தாங்க. ம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக அட்டன் பண்ண போகும்போது நமக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் நம்ம போகும்போது நிறைய கேரக்டர்ஸ் வர போகும்போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிடைக்கும்னு நம்புகிறேன். உங்க வீட்ல வந்து உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், அம்மா அவங்கலாம் வந்து ரஜினி சாரோட ஃபேனா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அவங்க கிட்ட சொன்னபோது அந்த அனுபவம் சொல்லுங்க சார். நான் வந்து கமிட்டாக, அதாவது வந்து சார் என்ன உடம்பேற்ற சொன்னார்ல, ம். அப்போவும் நான் சொல்லலை. வீட்டில் யாருக்கிட்டையுமே தெரியாது. உடம்பு எது கமிட் ஆனதுக்கப்புறமும் தெரியாது. ஒர்க் ஷாப் போனதுக்கப்புறமும் தெரியாது. அதாவது வந்து ஆக்சுவலாக எப்போ தெரியும்னா, ரஜினி சார் கூட சேர்ந்து காம்பினேஷனில் ஒரு ஸ்டில் ஷூட் எடுத்தாங்க. ஆ. ஒரு ஃபேமிலியோட இருந்தது. அந்த ஸ்டில் ஷூட் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் ஒழிய, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லலை. ம். ஏன்னா வந்து ஒரு பெரிய படம், நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணியிருக்கோம். எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். ஒரு சின்ன பையன் தான். நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம். அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவன் சொன்னோன்னே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஓகே சார். கோ ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. அதுல வந்து எல்லாருமே வந்து ஆல்ரெடி நடிச்சவங்க இருந்தாலும் மணிகண்டன்லாம் இப்போ வந்து ஆமாம் நல்லாவே ஆமாம். பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அனுபவங்கள் கூட இருக்க கோ ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. அம்மா கேரக்டர் இவங்க பண்ணாங்க. ஈஸ்வரி. ஈஸ்வரிமா பண்ணாங்க. அம்மா கேரக்டர் சொல்லவே தேவையில்ல. அவங்க நல்லா இது பண்ணிவிடுவாங்க. மணிகண்டன் வந்து மல்டி டேலண்டட் அவர். ம். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானில் டான்ஸ் ஆடிருப்பார். அவர் டான்ஸராக இருந்திருப்பார். ஓ. டயலாக் ரைட்டராக வந்து உங்களுக்கு தெரியும். ம். ப்ளஸ் வந்து ஆக்டிங் அது மாதிரி மல்டி டேலண்டடு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கு. அதே மாதிரி ஈஸ்வரி மேம் அவங்க சொல்லவே தேவையில்ல. அவங்க ஆல்ரெடி வெல் ப்ரூவ்டு. ரஜினி சார், நானா பட்டேகர் சார், சமுத்திரகனி அண்ணன், ம். அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்ல இதுவாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ம். நம்ம ஏதாவது நம்ம அவங்க கூட இருக்க போகும்போதே நமக்கு அந்த எனர்ஜி வந்துடும். இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்னு இருந்தேன், ஆனால் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்ததே இதுதான். ம். ம். அதனால் எது கிடைச்சாலும் நமக்கு வந்து அது நமக்கு நம்ம தகுதிக்கு இதுதான். ம். ஒரு நம்ம நினச்சது ஒரு ஈக்குவலாக நம்ம இது பண்ணுறோம். ஓகே சார். அடுத்து மாவீரன் படத்துலயும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த நடுவில் ரைட்டர் பண்ணேன். ரைட்டர் இது பண்ணேன். ரைட்டர் ரைட்டர் சமுத்திரகனி கூட பண்ணேன் நான். ம். அப்புறம் மாவீரனில் வந்து மடன் அஸ்வின் சார் கிட்ட கேட்டிருந்தேன். ம். அவர் சொன்னார், ஒரு கேரக்டர் இருக்குங்க, பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், கிளைமேக்ஸில் நிற்கும் அப்படின்ற சொன்னார். ம். அதே மாதிரி நல்ல பேர் கிடச்சிது இந்த படத்தில். ஓகே சார். சமுத்திரகனி சார் வந்து தமிழ்ல எவ்வளவு தூரம் பண்றாரோ தெலுங்கு தெலுங்குல அதுலலாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதர் லாங்குவேஜ்ல பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். இன்னும் கரெக்டாக இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு படம் ஒன்று முடிச்சிருக்கேன் நான். ம். இப்போ ஸ்ட்ரெயிட்டு தெலுங்கு வந்து பண்ணிட்டேன். ம். தமிழ் தெலுங்கு பை லாங்குவேஜாக பண்ணியிருக்கேன். ம். ம். இன்னும் வெறுமனே ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் தெலுங்கு இப்போ மலையாளம் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலேயே வந்து அடுத்த லாங்குவேஜ் படம், அது தெலுங்குவா இருக்கட்டும், இப்போ மலையாளமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த ஹெல்த்தியான விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்கும்ல. நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்கும். நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய எழுதுவாங்க. அதில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இதுவாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறது, நமக்குமே ஒரு 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 இதுவாக ஒரு எனர்ஜி லெவலில் இன்க்ரீஸாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல நல்ல கேரக்டர், சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணுறோன்னு போகும்போது நம்மளால் முடியுன்றது ஒன்று இருக்குல்ல. ம். ம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம ஃபைட் பண்ணியிருக்கல அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ம். ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நம்மளை நம்பி ஃபைட்டை கொடுத்தாங்க. அந்த ஃபைட்டு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு பில்டப்லேயே தான் வரும். ஒரு அந்த உடனே பார்த்த உடனே அடிச்சிட்டான் அப்படின்னா நல்லா இருக்காது. அந்த சீனை பில்டப் பண்ணி டேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடித்தானோன்னா நம்மளை பார்த்தாவே பரவாயில்லடா, உன்னை பார்த்தா ஃபைட் பண்ணுறது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல போகும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓ, அந்த சப்ஜெக்டில் நம்ம பாஸ். இப்போ அடுத்தடுத்த படங்கள் நம்ம ஃபைட் என்ன போகும்போது நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக அட்டன் பண்ண போகும்போது நமக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் நம்ம போகும்போது நிறைய கேரக்டர்ஸ் வர போகும்போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிடைக்கும்னு நம்புகிறேன்.
ஓகே. நீங்க அடிக்கிறது ஃபைட்டுன்னு உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. காலா படத்துல வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஃபைட் பண்ணுவாரு. ஆமா. ஆனா நீங்க வந்து அவர தடுத்து காப்பாத்துற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே காப்பாத்துற நடுவ மாதிரி அப்படி வா கிடையாது. ஆக்சுவலா வந்து ரஜினி சார் வந்து அப்ரோச் பண்ணிடுவாங்க. ம். பண்ண போம்போது வந்துருவான். தடுக்க அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. 2வது அந்த மேட்டர் எனக்கு தெரியாது. ம். நான் அது அந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சாரோட போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் கடைசியா தான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். டப்பிங்கில தான் எனக்கே தெரியும். எனக்குமே ஷாக் ஆனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட, ஒரு ஃபைட்டுன்னா நம்மளுக்கு புடிச்சவங்க பண்ணா தான் ம். நம்மளாலயே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, அப்ப எனக்குமே வந்து ரஜினி சார் போட வேண்டிய ஃபைட்ட இன்னொருத்தவங்க போட்டாங்கன்னா, முதல்ல நான் தான் டென்ஷன் ஆவேன். ம். அத நானே பண்றேன்னும்போது நான் பயந்துட்டேன். அதே மாதிரினா அது ஜிம்மு பண்ணிட்டு இருக்க போகும்போது, அந்த உடம்பு ஏத்த போகும்போது, ம். ஜிம்மு பண்ணிட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு, "சார் நீங்க ரஜினி சார் படம் பண்றீங்களா?" நான், "ஆமா சார்." "நான் தலைவருக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க." அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல வருது. ம். ஐய்யய்யோ! என்னடா இது? ஆல்ரெடியே நம்ம ஜிம்மு பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, "தலைவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க." இப்ப என்னடா அவர் ஃபைட்ட நம்ம பண்ணியிருக்கோம். தம்பிள்ஸ் எடுத்து மண்டையில கிண்டையில போட்டுருவானுங்களா? இவனுங்க எப்படி நம்ம ஜிம்முக்கு போறது? இப்படிலாம் நான் பயந்துட்டு இருந்தேன். டப்பிங் டைம்ல. ஆனா நம்ம இறந்துட்டோம் அப்படின்றதுனால அந்த கேரக்டர ரஞ்சித் சார் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, கனியண்ணா எல்லாருமே பேச போகும்போது, இந்த மாதிரி ஒரு 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 சின்சியரான ஒரு பையன், ஒரு ஃபேமிலிக்கு தேவை அப்படின்னு போகும்போது, அந்த ஒரு கேட்டகரில நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்.